திருநெல்வேலியில் ஆன்லைன் ரம்மி விளையாடி 15 லட்சம் ரூபாயை இழந்தவர் விஷம் குடித்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். ஆன்லைன் ரம்மி முடிவுக்கு வருமா? நிலம் நகைகளை விற்று ஆன்லைன் ரம்மியில் ஒரே நாளில் 1 லட்சம் ரூபாய் இழந்தவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். ஆன்லைன் ரம்மி தடை செய்யப்படுமா? தயவு செஞ்சு கவர்மெண்ட் தெரியாத தடுத்து நிறுத்துங்க. எங்க அக்கா பிள்ளை மாதிரி என்னோட உயிர் போவதுக்கு அனுமதிக்காதுங்க. அதுதான் நாங்க சொல்லுவோம். தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், நீங்க யாரும் இது பண்ணாதீங்க, ரம்மியை தடுத்து நிறுத்துங்க, அவ்வளவுதான். எங்க அக்கா மாவும் போன மாதிரி எந்த பிள்ளைகளும் பேர விடாது. இது கடைசியா இருந்துட்டு போட்டு, எங்க அக்கா மாவும் உயிர் கடைசியாவே இருந்துட்டு போட்டு. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடி அருகே சிவன்ராஜ் என்பவர் வாடகை கார் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். ஆன்லைன் ரம்மி மூலமாக தொடர்ச்சியாக சீட்டு விளையாடும் பழக்கத்தை கொண்டுள்ளார் சிவன்ராஜ். 5 ஆண்டுகளாக ரம்மி விளையாடி வரும் சிவன்ராஜ் கடந்த 1 வருட காலத்திற்குள் சுமார் 15 லட்சம் ரூபாயை ஆன்லைன் ரம்மியில் இழந்துள்ளார். செவ்வாய்க்கிழமை ஒரே நாள் இரவில் 1 லட்சம் ரூபாயை ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் இழந்துள்ளார் சிவன்ராஜ். இதனால் விரக்தியில் இருந்த அவர் விஷம் அருந்தி வீட்டிலேயே படுத்துள்ளார். நீண்ட நேரம் கடந்த பின்னர் தனது சித்தி மகளுக்கு செல்போனில் பேசும்போது விஷம் அருந்தியதை தெரிவித்துள்ளார் சிவன்ராஜ். உடனே உறவினர்கள் சிவன்ராஜ் வீட்டிற்கு சென்று அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்க உறவினர்கள் கதறி அழுதனர். சிவன்ராஜ் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர். விவசாயம் செய்யும் இவரது தந்தை பாஸ்கரிடம் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார் சிவன்ராஜ். பாஸ்கரும் விவசாய நிலத்தை விற்று அவ்வப்போது பணம் கொடுத்துள்ளார். இதனிடையே இவருக்கு சொந்தமான இடம் ஒன்றை விற்று அதில் கிடைத்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை வைத்தும் விளையாடி ஆன்லைன் சூதாட்டத்தில் மொத்த பணத்தையும் இழந்திருக்கிறார் சிவன்ராஜ். ஒரு 15 நாளைக்கு முந்தைய 1.5 லட்சம் இப்போ வேணும் அப்படின்னா, அப்போ நான் எங்களால் தர முடியாது, எல்லாமே உனக்கு தந்தாச்சு, எவ்வளவு விற்று எடுத்து தந்தாச்சு, எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் வேணா விற்று தரேன்ப்பா அப்படின்னு இப்போ முந்தான ஒரு 5 லட்ச ரூபாய் பேசி 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு பல லட்சம் கூட இழந்துட்டேன். அவனால் வாங்கிட்டு போயிட்டான். கடைசியாக 1.5 லட்சம் எனக்கு வேணும் அப்படின்னா, அப்போ இப்போ இந்த என்ன விற்று 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் வாங்கி அப்படியே கையில் கொடுத்தேன். முந்தின நாள் ஒரே நாளையில் அவ்வளோ சொல்லி முடிச்சேன்னு எனக்கு உடனே சொன்னேன். பல நாளும் நான் சொல்லி பார்த்தேன், கேட்கவே இல்லை. அவன் வேலைக்கு போகாமல், டிரைவர் வேலைக்கு போகாமல் பூராமல் இதிலேயே போய் என் சொத்து சொகை எல்லாம் விற்று இழந்து இப்போ கடைசி இருக்க சொத்தை விற்றுட்டு கொடுத்துட்டேன். மறுபடியும் என் மகாட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நான் எல்லாமே வாங்கி அப்பாட்ட எல்லாம் இழந்துட்டேன், சூதாட்டத்தில் செல்லில் சூதாடி விலைக்கு இழந்துட்டேன், இருமா அப்பா அம்மா கண்டில் நம்ம முடிக்க மாட்டேன், நான் மறந்தடிச்சிட்டேன் அப்படின்னு என் மகளுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். அவனுக்கு இந்த ஒரு திரும்பிடுவேங்காமலாம் இதோட திருந்துட்டு நீ திருவே குடும்பம்னு சொல்லவே தான் வந்து சேனோட வச்சு ரூபாயை கொடுத்துருக்கா. கொடுத்து 1 மணி நேரம் கூட அவளை உடனே விளையாடிட்டு வந்துட்டான். அந்த ரூபாயை நம்ம இன்னும் வீட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்லி காட்டுகளை வச்சு மருந்து வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே படுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி நான் எனக்கு என்ன செய்ய தெரியல, நான் என் முடிவை எடுத்துக்கிட்டேன், என்னை பற்றி யாருங்க அவனோட எங்கன்னு சொல்லி ஃபோன் போட்டு சொல்லிட்டான். அது பிறகுதான் அவனுக்கு தெரியும், அவன் ஃப்ரெண்டு உடனே தூக்கிட்டு போயிருக்கான். போகிற இடத்துலயே உயிர் போயிட்டு நேற்று முன்தினம் சித்தப்பா மகனின் மனைவியின் நகையை அடகு வைத்து அதில் கிடைத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் சூதாட்டத்தில் இழந்திருக்கிறார். இதனால் ஏற்பட்ட விரக்தி காரணமாக தற்கொலை செய்திருக்கிறார் சிவன்ராஜ். ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்பட்ட சிவன்ராஜின் மரணம் பணக்குடியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சிவன்ராஜின் மரணத்தால் ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மேலும் வலுத்துள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.